ஆகஸ்ட் 17 தேர்தலில் ராஜபக்சே வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு சமூக பொருளாதார சூழலில் ஏற்பட்டு இருக்கின்ற மாற்றங்களை ஊடகங்களும் சாதகமாகவே அணுகுவது தெரிகின்றது. சமாதானமும் சமத்துவமும் எங்கும் என செய்திகளாக வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. முன்பே குறிப்பிட்டதைப் போல இத்தேர்தல் முடிவு இந்தியாவிற்கு சாதகமானது எனலாம். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு சமத்துவத்தையும் சமாதானத்தையும் வழங்க வழிவகுப்பது ஒன்று என்றால், இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கூடுதலாக நன்மை பயக்கக்கூடியது மற்றொன்றாகும். ராஜபக்சே சந்தித்த இப்பின்னடைவு இலங்கையை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர எண்ணிய சீனாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த தோல்வி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஏனெனில் ராஜபக்சே இலங்கையின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் சீனா பெரிய அளவில் முதலீடு செய்ய ஏற்படுத்தி தந்த வாய்ப்புகள் இத்தோல்வியின் மூலம் தேக்கமடைந்திருக்கின்றது. சீனாவின் போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து செல்வதை இந்தியா கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்தது. இச்சூழலில்தான் கொழும்புவில் சீனர்கள் திட்டமிட்டிருந்த தொலைத்தொடர்பு கோபுர அமைப்பு திட்டத்தையும் இந்தியா கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் அத்திட்டத்தின் மூலம் சீனர்கள் இந்தியாவை உளவு பார்க்கும் வாய்ப்புகள் இருந்தது. புதிதாக அமைந்துள்ள சிறிசேனாவின் அரசு சீனர்களின் தொலைத்தொடர்பு கோபுர அமைப்பு திட்டத்தை தற்பொழுது நிறுத்தி வைத்துள்ளது. இதேபோன்று சீனர்கள் பங்கேற்ற பல திட்டங்களும் ஊழல் காரணமாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுகையில், சீனாவுடன் நட்பு போக்கு தொடரும், அதே வேளையில் அண்டை நாடான இந்தியாவோடும் நெருங்கிய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார். மரபு வழியிலும் வரலாறு மற்றும் பண்பாடு ரீதியிலும் இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான உறவை அவர் நினைவு கூர்ந்தார். இலங்கையின் எதிர்காலம் என்பது இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவதோடு பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தினார். இந்தியாவிற்கு இது ஒரு புதிய வாய்ப்பு. கடந்த காலத்தில் வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் மேற்கொண்ட மிக தவறான முடிவுகளை திருத்திக் கொண்டு இந்தியா இலங்கை உறவுகளின் புதிய வரையறைகளை முன்வைக்கும் வாய்ப்பு இது என குறிப்பிடலாம். ராஜபக்சேவின் தோல்வியை தொடர்ந்து சீனாவிற்கு ஏற்பட்டு இருக்கின்ற பின்னடைவை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய வரலாற்று ரீதியிலான தொடர்புகளை இலங்கையில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது இனம், பண்பாடு, பொருளாதாரம், பாதுகாப்பு என்கிற துறைகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பின்புலத்தில் இந்திய கடற்காவற் படையினர் ஆகஸ்ட் 27 இலங்கைக்கு அளித்த வராகா என்கிற கப்பலை பற்றிய தமிழக அரசியல்வாதிகளின் அறிக்கைகளை கூர்ந்து நோக்க வேண்டும். இவர்களுடைய தேர்தல் தேவைகளுக்கு ஏற்ப வெளிப்படும் இத்தகைய சொற்சிலம்பங்கள் இலங்கையில் நடந்து இருக்கின்ற புதிய மாற்றங்களை நுணுக்கமாக உணர்ந்து கொள்ளாதவைகளாக இருக்கின்றன. சீனாவிற்கு சாதகமான ராஜபக்சே ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இந்திய பெருங்கடலில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்த முனையும் இக்கட்டத்தில் இலங்கையை நம் தோழமை அணிக்குள் கொண்டு வருவது இன்றியமையாதது. இலங்கை பிரச்சனை, கடல் எல்லை பிரச்சனை நெடுங்காலமாக இருக்குது. ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இருக்குது. அதை ஒரு வழியாக முடிக்க ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை பெருமளவில் உருவாகிவிட்டது. ஏனெனில் அப்போ 1948 இலங்கை சுதந்திர நாடாச்சு. அதற்கு பிறகு இது வரையறுக்கப்பட்டது. அதற்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இது இரு நாட்டு பிரச்சனை, கடல் எல்லையை பற்றிய பிரச்சனை அதுவும் சேர்ந்துதான். கடல் எல்லைனா அது ஒரு பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனையும் ஆயிடுது. அதனால் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய அளவில் உள்ள பிரச்சனை. அது மத்திய அரசுக்கு ஒரு கடமை இருக்குது. நாட்டின் பாதுகாப்புக்கு அவங்க தான் கடமை. நமக்கு எல்லோருக்கும் கடமை உண்டு. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு நாடாளுமன்றத்தில் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளால் நாட்டின் பாதுகாப்பை பற்றிய கேள்விகளை அவங்க தான் கேட்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அரசை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் வெளிநாட்டு கொள்கையில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளும் முக்கியமானவை. ஈழப்போர் முடிந்துவிட்டது. தமிழக மீனவர் பிரச்சினை இலங்கை மீனவர்களுக்கு உரிமையுள்ள கடல் பரப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்நிலையில் இரு தரப்பினரிடையே ஏற்படும் பிணக்குகளை போக்கவும்
நிரந்தர தீர்வு காணவும் அங்கு ஒரு தோழமை மிக்க அரசு இருப்பது அவசியமாகும். ஒரு புதிய சாதகமான சூழல் தெற்கு கடலில் உருவாகியுள்ளது. இலங்கை அரசியலில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த புதிய மாற்றம் ஊழல், சர்வாதிகாரம் மிகுந்த ராஜபக்சே குடும்பத்தினரை தூக்கி வீசியிருக்கின்றது. அதன் காரணமாக ஒரு புதிய சமூக பொருளாதார சூழலை இந்த மாற்றம் உருவாக்கி தந்திருக்கின்றது. தமிழகத்தையும் இலங்கையையும் சேர்ந்த மக்களும் இந்திய இலங்கை அரசுகளும் புதிய இத்தேர்தல் முடிவுகள் உருவாக்கி தந்திருக்கும் சமாதானம், சமத்துவம் ஆகியவற்றை சிறப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தமிழக அரசியல் தலைவர்களும் உருவாக்கியுள்ள புதிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோடு பேசுவது இன்றியமையாததாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஒரு பாடகர்கள் அவர்கள் தொழில் பாடுவது என்பது அவர்களுடைய தொழில். இந்த இடத்தில் தான் நான் தொழில் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் தொழில் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்ல முடியாது. எங்கு அழைப்பு இருக்கின்றது அவர் அங்கு வந்து பாடுவது அவருடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் இங்கே அவர்கள் பாட வந்தால் அங்கிருக்கின்ற சீமான் போன்றவர்களும் வைகோ போன்றவர்களும் அதனை தூக்கி பிடித்துக் கொண்டு இங்கிருக்கின்ற பாடல்களை அங்கு திருப்பி அனுப்புகின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு உருவாகினார். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்பது வேறு விதம். ஆனால் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்றோம் என்பதை அவர்கள் மறுப்பது என்பது அவர்கள் பாடுவது தமிழ் மக்கள் கேட்பதற்காகவே என்பதை மறந்து விடுகின்றார்கள். தமிழ் மக்கள் கேட்பதற்காக பாடுகின்ற ஒரு பாடகர்களை திருப்பி அழைப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? இது சிங்களவர்களுக்காக அவர் பாட வரவில்லை, தமிழ் மக்களுடைய ரசனைக்காக வருகின்றார்கள். இங்கே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு தங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் அந்த பாடல் கேட்பதற்காக அவர்கள் இருக்கின்ற போது அதை திருப்பி அழைப்பதன் ஊடாக நாங்கள் மத்திய இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுக்கு அது வேண்டாத விடயம். இந்த விவகாரங்களினால் இலங்கை மத்திய அரசுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தமும் ஏற்பட போகுது. ஏனெனில் அது அவர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை. மாறாக அவங்க என்ன நினைக்க கூடும், இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் பார்ட்டிகளா இந்தியாவும் தமிழகமும் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு அந்த கேம்பெயின், அந்த ஒரு ப்ராபகண்டா செய்யக்கூடும் இல்லையா? நிச்சயமாக இது இந்த தொழில் மட்டுமில்லை. இதே சீமான் போன்றவர்கள் இன்று புலம்பெயர் தமிழர்களுடைய படைப்புகள் அவர்களுடைய ப்ரொடியூசர்களை எவ்வளவு பேர் படம் தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நடித்துக் கொடுக்கின்றவர்களாகத்தான் அவர் இருக்கின்றார். அவர்களுடைய படம் கூட இலங்கையில் இங்கு ரிலீஸ் ஆகின்றது. குறிப்பாக அவர்கள் சொல்வார்கள், அந்த வெளிநாட்டு அவர்களுடைய விநியோகத்தில் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர்களுடைய 70% பங்களிப்பு இந்த 3 நாட்டுக்குள்ளும் இருக்கு. ஏனைய 30% தான் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் போகின்றது. ஆக இதை இலங்கை தடை செய்யமாக இருந்தால் இந்திய திரைப்படத்துறைக்கு இருக்கின்ற நஷ்டம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கை அரசாங்கம் அப்படி ஒருபோதும் செய்யவில்லை. இங்கே அவர்களுக்கு எதிராக இந்த தடையுமே இங்கே அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஒரு சில படங்கள் அதனை தடை செய்திருக்கின்றார்கள். அதை இலங்கை சட்டத்திட்டத்துக்கு முரணாக அது இந்திய அரசாங்கம் எவ்வாறான ஒரு காரணத்தை கொண்டிருக்கணும், அதே போல ஒரு திட்டத்தினை இங்கே தடை செய்கின்றார்கள். அது நடைபெற்றிருக்கின்றன. ஆக இவையெல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஒரு கொடுத்து வாங்குகின்ற ஒரு மனப்பான்மை இருந்தாலே சுமூகமான பிரச்சனையை இருப்பார்கள். நாங்கள் பிரச்சனையை உதாரணமாக்கி கொண்டே இருப்போம் என்று நினைத்தால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து கொள்ளும். அதை தீர்ப்பதற்கு ஒரு சுமூகமான வழி, அந்த வழி என்பது நம்மளுடைய உறவாக கூட இருக்கலாம். எங்களுக்குள் இருக்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற இந்த உறவினை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான உறவினை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமே தவிர ஒரு குரோத போக்கில் நாங்கள் ஏற்படுத்தினோம் என்றால் அது ஜென்மத்துக்கும் தீர்க்க முடியாத பகையாக மாறுமே தோழிய அது ஒரு தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனையாக ஒருபோதுமே மாறப்போவதில்லை. மிக்க ரொம்ப 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 சரியா நல்லா சொல்லியிருக்கீங்க. ஆகையால் இந்த புது ஒரு அத்தியாயம் இலங்கையில், இந்த அத்தியாயத்தில் ஒரு நிரந்தர தீர்வு எல்லா மக்களுக்கும், முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் கிடைக்கும் என்றால் இதில் நாம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நாமும் ஒரு சமாதான போக்கை, ஒரு கன்சிலியேட்டரி அப்ரோச்சை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றது இங்கே உள்ள எத்தனை பேருடைய கருத்து, மதனுடைய கருத்து கூட. இலங்கையில் கொலம்போவில் நியூஸ் 7க்காக பகவான் சிங்.